ரங்கன் பகவான் கூட திருச்சுழியில பிறந்து பகவானை விட கொஞ்சம் வயசுக்கு பெரியவர், ரொம்ப பகவானுக்கு அணுக்க தொண்டர்னுலே ஒரு பிரிய சகா. அன்னைக்கு நல்ல பெரிய குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட பகவான விரூபாட்ச குகையில வந்து பாக்கிறதுக்கு வந்தார். பகவான் நல்ல நார்மல் லைஃப்க்கு வந்துட்டார். அப்ப ரங்கன் மேல மலையேறி வரார். பகவான் கிட்ட வந்து அப்போ பகவான் தோல்ல தட்டின்னு ரங்கனை கூப்பிட்டு பேசி எல்லாம் பண்ணிருக்கு. ரங்கனோட பத்னி ஃபேமிலி எல்லாம் வந்திருக்கா பகவானை பாக்கிறதுக்கு. ரொம்ப ஃபேமிலியில கஷ்டம்னால அப்போ ஒரு வைராக்கியம் வந்துருச்சு ரங்கனுக்கு, ஸ்மசான வைராக்கியம். சட்டுன்னு ஒரு வர வைராக்கியத்துக்கு ஸ்மசான வைராக்கியம்னு பேரு. அப்ப ரங்கன் சொன்னார், பகவானே நானும் சன்னியாசம் எடுத்துக்க போறேன். அப்ப பகவான் ரங்கன் கிட்ட சொன்னார், பாருப்பா மலையெல்லாம் தூரக்கேந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அது பக்கத்துல போனா தான் அதுல எத்தனை பொத்து இருக்கு, குழி இருக்கு, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு எல்லாம் தெரியும். அதனால எதையும் பார்த்து ஆசைப்படாத. நீ எங்கே இருக்கியோ அங்கே இரு, என்ன விதத்துல இருக்கியோ அந்த விதத்துல இரு. ஞானம் தான் சந்நியாசம். சந்நியாசம்னா என்ன? எனக்கு என்ன ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு? ஆத்ம ஜானம் தான் சந்நியாசம். தன்னை உணர்ந்து விடுத்தானா பூர்ணமாயிடுது. அருணாச்சலம்ங்கிற நாமம் ஹிருதயத்துல வந்த போதே ஹிருதயத்துக்குள்ள சத்தியம் பிரகாசம் ஆயிடுது. அவ்வளவு லலிதம் இது. இந்த நிலையில ஆத்திலேயே இருக்கலாம். உங்களுக்கும் ஆத்திலேயே இருந்திருக்கலாமே, எதுக்கு ஓடி வந்து பகவான் கிட்ட கேட்கிறார். இது என்னோட பிராரப்தனால நான் இப்படி இருக்கேன். அப்பதான் ரங்கன் சொல்றார், பகவானோட பிராரப்தத்தை பாக்குற போது நம்ம பிராரப்தம் எவ்வளவு தேவையில்லையும் தோன்றது. நிறைய கஷ்டம் கொடுத்திருக்கா நிறைய பேர் மலையில. பகவான் ஆனதுனால எல்லாத்தையும் தாங்கிண்டது. பகவானுக்கு இந்த உதடெல்லாம் வெடிச்சிருந்தது, இந்த பல்லோட ஈரெல்லாம் வெடிச்சிருந்தது. அப்ப கேட்கிற போது பகவான் சொல்லி தான் விஷம் கொடுத்துட்டான். அது உள்ள ஒன்னும் ஆகல, ஆனா பல்லுக்கு மேல இருக்கிற போர்ஷன் எல்லாம் கெட்டு போயிடுத்து. இதெல்லாம் ரங்கன் கிட்ட தான் சொல்லியிருக்கு. அப்போ மலை சுத்தறதுக்கு கிரி பிரதட்சணம் போற போது ரங்கனோட பத்னி எல்லாம் ரொம்ப க்ளோஸா பகவான் கிட்ட பேசுவா. பகவான் இருக்கிற நிலைய பத்தி எல்லாம் கேட்கறான். அப்ப பகவான் அந்த ஞான ஸ்வரூபத்தை பத்தி சொல்றது அவளுக்கு. தன்னை உணர்ந்தாச்சுன்னா அது பூர்ணமாயிடுது. இதுல ஒன்னும் பெரிய கஷ்டம் சாதனை வேதனை ஒன்னும் இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். தன்னோட இயல்பான நிலை, நேச்சுரல் ஸ்டேட். இதுல என்ன பெரிய ஒரு மலை போல விஷயம் இருக்கு? தன்னை உணர்ந்து கொடுத்தானா அது பூர்ணமாயிடுது. இனிமே எனக்கு ஒன்னும் அடையறதுக்கு இல்லை, ஒன்னும் அறியறதுக்கு இல்லை, ஆகிறதுக்கு இல்லை, எதுவும் பண்றதுக்கு இல்லை. இப்படியெல்லாம் தன் நிலையை பத்தி பேசியிருக்கு. அப்ப பகவானே இந்த நிலையில கல்யாணம் கூட பண்ணிக்கலாமாங்க பகவான் இருக்கு. அப்படி பகவான் ரங்கனோட லைஃப்லயும் நிறைய இடப்பட்டிருக்கு. ரங்கனுக்கு அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் வந்தது. ஒரு நாள் மேல கூட்டின்னு போய் ஆகாசத்தை காட்டி நிறைய நட்சத்திரங்களை எல்லாம் காட்டி, இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கே பாரு ரங்கா, இதெல்லாம் சில நட்சத்திரங்கள்லாம் சூரியனை விட எவ்வளவோ பெருசு. இந்த சூரியன் இருக்கே, சூரியன் நம்ம பூமியை விட எத்தனையோ டைம்ஸ் பெருசு. அதை பாக்குறது இந்த பூமி ஒரு தூசி. இந்த சூரியன் ஒரு தூசி ஆகிற மாதிரி இருக்கிற சூரியன்லாம் இருக்கு. அதை பாக்குறது நம்ம சூரியனே ஒரு தூசி, இந்த பூமியே ஒரு சின்ன தூளி. அந்த பூமிக்குள்ள நம்ம பாரத தேசம்ங்கிறது ஒரு சின்ன இடம். அதுல திருவண்ணாமலை தமிழ்நாடுங்கிறது ஒரு அதை விட குட்டி. அதுல இந்த திருவண்ணாமலைங்கிறது ஒரு தூசி. அதுல இந்த அருணாச்சலத்துல எங்கேயோ இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த ரங்கன்கிறவனுக்கு அவனோட பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்கு. நினைச்சு பாரு, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படியே மனசை சாந்தம் பண்ணி வழி காட்டி நிம்மதிப்படுத்தி அனுப்பிவிடுத்து. இப்படி பகவான் ரங்கன்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு மதுரமான ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். அது